தரதை போட்டிருந்தாங்கன்னா உங்கள் பர்சனல் லோனுக்கோ பிஸ்னஸ் லோனுக்கோ கையெழுத்து தரதை போட்டிருந்தா மட்டும் அவங்களுக்கும் வந்துடும். புரியுதுங்களா? நம்ம சைடு என்ன சார் ஃபாலோ பண்ண போகிறோம்? நம்ம சைடு அப்படியே டிஆர்டி போயிட்டாங்கனாக்கா அந்த பிஸ்னஸ் லோனு பர்சனல் லோனுக்கு போயிட்டாங்கன்னா என்ன நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அடுத்து அதிகபட்சம் நம்ம என்ன ஆர்கியூ பண்ண முடியும்? லோன் கால்குலேஷன் தவறு, இதுதான் வழக்கமாக வைக்கிற ஒரு டிஃபென்ஸ் வாதம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, சரி இதையும் சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான செட்டில்மெண்ட் போகிறதுக்கு வழி இருந்தால் அவங்க ஏன் எங்கள் மாதிரி லாயர்கிட்ட வர போகிறாங்க? ஸோ செட்டில்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எவிடன்ஸு பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, ஆர்குமெண்ட்டு இருக்காது. ஏன்னா பேங்க்காரன் பணம் கொடுத்துருக்கான், புரியுதுங்களா? பணத்தை போய் கேட்குறான், நம்மளால் கட்ட முடியாத சூழ்நிலை, அதனால் ஒன்றும் பண்ண முடியும், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அடுத்து என்ன பண்ணுவான்? வழக்கம் போல் நம்ம என்ன சொன்னாலும் அவன் டிஆர்டி ஒரு ஆர்டர் கொடுப்பான். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரெசீடிங் ஆஃபீஸர் மூலமாக ஆரம்பிப்பான். அதுதான் டிஆர்டி சர்டிஃபிகேட். நிறைய பேர் டிஆர்டி சர்டிஃபிகேட்னா அரெஸ்ட் வரணும்னு நினச்சிருக்கீங்க, ஒன்றும் கிடையாது. இந்த பணம் அவர் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒரு லெட்டர் தான் கொடுக்குறது தான் டிஆர்டி சர்டிஃபிகேட். அப்புறம் ரெக்கவரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வழக்கமாக பேங்க் சொல்கிறது தான். அதாவது ஒரு பணம் வாங்கினவரில் கட்ட முடியல, ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்கினவர், பர்சனல் லோனாக வாங்கினவர் கட்டவே முடியலன்ற பட்சத்தை என்பிஎஸ் ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வருது. இப்போ இவங்க பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. வீடு நிலம் இருந்தால் அவன் லோன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட வசதியானவன் லோன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்புறம் வாகனம், என்னத்தை வாகனம் மிஞ்சி போனாக்கா ஸ்கிராப்பு, 2 வீலரும் ஸ்கிராப்பு தான், காரும் ஸ்கிராப்பு தான், எல்லாம் கிலோ இரும்புக்கு தான் போகும். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வங்கி கணக்கில் பணம் இருந்தால் அவர் ஏன் பிஸ்னஸ் லோன் பர்சனல் லோன் வாங்க வேண்டும்? வங்கி கணக்கு. அப்புறம் பார்த்தா ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் சட்டத்தில் இருக்குது. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் கை வைப்பா. ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு பணம் இருந்ததுன்னா அதை எடுத்து செலவு பண்ண ஒழிய 10 இடத்துல பேங்க்கில் கையெழுத்து போட்டு வாங்க வேண்டிய அவசியம் மக்களுக்கு இல்லை. அப்புறம் சேலரி அட்டாச்மெண்ட், என்னமோ பணம் வாங்குறவங்க எல்லாமே இது எல்லாம் சொன்னது ஒரு பேங்கோட ப்ரெசீடிங் ஆஃபீஸர் தான் பேசிட்டு இருந்தார். சார் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணு நாங்கள் வேணாம்னு சொல்லவே இல்லையே. நீ எந்த அளவுக்கு உனக்கு வந்து பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு இதெல்லாம் வாங்க மேலே உனக்கு கேஸ் போடுறதுக்கு உனக்கு உரிமை இருக்கோ. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.